அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை தாக்க வரும் அதிதீவிர புயல் கால்மேகி. இந்த புயலை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த புயல் எப்போது தமிழகத்துக்கு வரும், என்று நமக்கு அதிதீவிர கனமழையெல்லாம் இருக்குது அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்த போகிறேன். தற்போது கால்மேகி அப்படின்ற இந்த ஒரு புயல் எங்கே இருக்குது அப்படின்னா, தென்சீன கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் இதுவரைக்கும் பெரிய நாடுகள், பிலிப்பைன்ஸ் உட்பட பெரிய நாடுகளை தற்போது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான கனமழை பொழிவை தற்போது அங்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இந்த புயலுடைய தீவிரம் அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்படி சொன்னாலுமே, இது குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதபடி தான் தற்போது இருக்கக்கூடிய நிலைமையின்படி தெரிய வருகிறது. கால்மேகி அப்படின்ற புயல் தற்போது தென்சீன கடலில் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இந்த புயல் எங்கெங்கெல்லாம் வரப்போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிங்கப்பூர், பேங்காங், ஹாங்காங் அப்படின்ற பெரும்பாலான நாடுகளை இது தாக்கப் போகிறது. அதன் பிறகு தான் நம்முடைய வங்கக்கடலுக்கு இந்த புயல் சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் தற்போது வரை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே நீண்ட நெடு நாட்களாக நீட்டித்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலின் வெப்பம் அதிகரித்து இருப்பதனால் அங்கேயே மேலெழும்பி அந்த புயல் வலுவிழக்கக்கூடும் அப்படின்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலின் வெப்பம் நம்முடைய கடலிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு வந்தாலும் வரலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலுமே எல்லோரும் சொல்வது என்ன அப்படின்னா, கணிப்புகளின்படி சொல்வது என்னவென்றால், இந்த மாதிரி இது கால்மேகி அப்படின்ற புயலாகவே இருந்தாலுமே பெரும்பாலான நாடுகளை தாக்கிய பிறகு நம்முடைய வங்கக்கடல் பகுதிக்கு வரக்கூடிய அந்த ஒரு வேளையில் இது ஒரு தாழ்வு பகுதியாகவோ இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ நமக்கு சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சிங்கப்பூர், பேங்காங் அப்படின்ற இந்த பகுதிகளுக்கு வருவதற்கே அடுத்த வியாழன் அந்த மாதிரி ஆகும். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி தேதி 7, ஸோ ஒரு 16, 17 அப்படின்ற இந்த தேதிகளில் நம்ம சிங்கப்பூரை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய வங்கக்கடலை எதிர்பார்க்கலாம். 20 தேதிகளில் நம்ம நம்முடைய வங்கக்கடலில் எதிர்பார்க்கலாம். நம்முடைய வங்கக்கடலுடைய வெப்பமும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால இது இங்கே வந்த பிறகு இது ஒரு புயலாக மீண்டும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இது புயலாக வலுப்பெறக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக எங்கேயும் போகாது, தமிழ்நாட்டிற்கு மட்டுமே இது அதிதீவிர கனமழை பொழிவை கொடுக்கும். பெரிய அளவிலான காற்று சேத பாதிப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இது தற்போது பெரும் பகுதியில் காற்றோடு அச்சுறுத்தினாலுமே நமக்கு வரும்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் மேக்சிமம் கரை ஏறும்போது இருக்கக்கூடும். அதன் காரணமாக நமக்கு அதிகப்படியான மழை பொழிவு மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்புகள் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வடக்கு திசையை நோக்கி போயிடும், இது தமிழக, அதாவது இது இந்தியாவை நோக்கியே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே, ஆனால் கணிப்புகளின்படி பார்க்கும்போது தற்போது இருக்கக்கூடிய காற்றின் திசைகளை வைத்து பார்க்கும்போது கடலுடைய வெப்பம், நீரோட்டம், நீராவி அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த புயல் கண்டிப்பாக தமிழகத்தை அப்படின்னு சொல்கிறது இந்தியாவை நோக்கி வரும். இந்தியாவை நோக்கி வந்த பிறகு தான் ஒரு 5 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த வேளையிலேயே இது எந்த பாதிக்கு செல்லும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். இந்தியாவை நோக்கி வருது அப்படின்னா கண்டிப்பாக அது தென் இந்தியாவை, அதாவது ஆந்திர, கர்நாடக, கேரளா அப்படின்ற தமிழ்நாடு அப்படின்ற இந்த மாநிலங்களையே பெரும்பகுதியில் இது கறப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மற்றபடி வேறு எங்கேயும் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கிறது. அதை கேட்டால் போல் நம்முடைய கடல் நீரோட்டங்களும் எம்ஜி அமைப்புகளும் சாதகமாக இருக்கும் சூழல் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இந்த புயல் எந்த மாதிரி நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த புயல் எங்கு கரையை கடக்கும், இது புயலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நம்ம ரிசர்ச்சில் தான் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வீடியோ வந்துச்சுன்னா டக்குன்னு பாருங்கள்.